சார் இல்ல இல்ல அப்படி சொல்ல வரலைங்க சார். நாய்கிட்ட கூட இவ்வளவு கடி வாங்கினது இல்லைன்னு அதுக்கு அர்த்தம் என்னதுப்பா? ஆனா லவ் பண்ணும்போது எக்கத்தப்பா அளந்து விட்டுருக்குது, இப்ப மாட்டிக்கிட்டல. சொல்லுவாரு. இப்ப அதனால பழகி பழகி எனக்கே பழகிருச்சு. நானும் சேர்ந்து அவர் கூட சேர்ந்து பொண்ணு சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா போய் மூக்க கடிப்பேன். ஆமா ஆயுதமே தேவையில்ல சார், கையே போதும். கையை வச்சு முடிய பிடிச்சி கொட்டிடுவேன் சார். அதான் சார். இல்ல கை கிடப்புன்னு சொல்றா, கை தூக்குங்க. அடுத்த அடி வாங்கினலாம் சொல்லுங்க. என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தி உங்க கணவரை தாக்குறீங்க? சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். ரொம்ப பிராங்காவே இந்த ஷோவை ஆரம்பிச்சிடுறேன். நானும் இந்த ஷோக்கு வந்து இந்த எபிசோடுக்கு நிறைய இன்ட்ரோவை யோசிச்சு பார்த்தேன். ஏண்டா அயோக்கிய பயல, எத்தனை நாளா இந்த கேப் மாதிரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? என்ன இன்ட்ரோ கொடுத்தா இந்த ஷோக்கு இந்த எபிசோடு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் உங்கள் முகங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என்னன்னா, சண்டே ஆரம்பிப்பது கணவனா மனைவியா, இந்த தலைப்பே போதுமானதுன்னு. ஏன்னா உங்கள் ரெண்டு பேர் முகம் அந்த மாதிரி. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய முகமும் எப்படியாவது அவன் அடிச்சிடறான்டா இன்னைக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வெயிட்டிங்ல இருக்கக்கூடிய வெறி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வெறித்தனம், ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம். அதனால இந்த ஷோக்கு அறிமுகம்லாம் தேவையில்லை, டைரக்டாவே தலைப்புக்குள்ள போயிடலாம். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் குட்டி போறானே, எந்த ஊருக்கா குட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? சண்டே ஆரம்பிப்பது கணவனா இல்ல மனைவியா, இதுதான் நம்ம பேச இருக்க தலைப்பு. ஓகே, இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப காமனாவே போயிடலாம். ஓகே ஓகே ஓகே. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, சண்டே ஆரம்பிக்கிறது நீங்களா இல்ல நீங்களா? போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசா கிடைக்குங்க. நீ கை தூக்குங்க. ஓகே, நான் தான் சொல்றேன், கை தூக்குங்க. என்ன எல்லாருமே கை தூக்கிட்டாங்க? சார் நாங்க தான் சார் ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா அமுக்குனி மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க? சண்டைக்கு அப்புறம் நாங்க தானே கூப்பிடணும், வா வான்னு, அப்பதானே வருவாங்க. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடா. சண்டைன்னு வரும்போது அது வந்து வாய் வார்த்தையா இருக்குமா இல்ல கை கலப்புக்கு போதா? சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணும் புரியாது. புரியல தானே கேக்குறேன். கை கலப்பு தான் சார். இல்ல கை கலப்புன்னு சொல்றா, கை தூக்குங்க. எவ்ரிபடி, ஒருத்தர் இல்ல எல்லாம். என்னப்பா உண்மைதானா? கை கலப்புல உண்மைதானா? போடா, பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஓகே, கை கலப்பு வரும்போது என்ன பண்ணுவீங்க? என்ன ஆயுதம் பயன்படுத்தப்படுகிறது? ஏண்டா ஏன் ஆயுதம்னா வந்துட்டு அதுல அடிச்சாலும் சரி, கையில அடிச்சாலும் அவங்களுக்கு வலிக்காது, எனக்கு தான் வலிக்கும். அதனால என்ன பண்றேன்னா, வாயவே ஆயுதமா யூஸ் பண்ணி நல்லா நறுக்குன்னு கடிச்சு வச்சிருவேன். கடிச்சு வச்சிருங்க. பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. அவருக்கு புண்ணு ஆயிடுச்சு, அப்போ அடங்க மாட்டார். சண்டை ட்ரிகர் பண்றது அவர்தான். நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. கையே இந்த பைசப்ஸ் இது எல்லாத்துலயும் கடிப்பாங்க சார். கவலைப்படாதப்பா. அதாவது என்னன்னா, அவங்க வீட்ல 2 நாய் வளர்த்துறாங்க சார். அந்த 2 நாய்கிட்ட கூட நான் இவ்வளவு கடி வாங்கினது இல்லைங்க சார். கல்யாணமாகி 1 வருஷத்துல மரண கடி வாங்கியிருக்கேன் சார். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதுல வந்து என்னன்னா, ஆனா சைக்கிள் கேப்ல பொண்டாட்டி நாய் நீங்க பாத்தீங்களா? அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்களா? சார் இல்ல இல்ல அப்படி சொல்ல வரலைங்க சார். நாய்கிட்ட கூட இவ்வளவு கடி வாங்கினது இல்லைன்னு அதுக்கு அர்த்தம் என்னதுப்பா? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். தெளிவா பேச. அடுத்த அடி வாங்கினலாம் சொல்லுங்க. என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தி உங்க கணவரை தாக்குறீங்க? இதெல்லாம் ஒரு பொழப்பமா இருக்கு. எனக்கெல்லாம் ஆயுதமே தேவையில்ல சார், கையே போதும். கையை வச்சு முடிய பிடிச்சி கொட்டிடுவேன் சார். அவருக்கு கொட்டி கொட்டி தலையில முடிய இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டேன் சார். என்னடா பணியார மாதிரி விக்கி இருக்கு? நீங்க தானே லைட்டா புடச்சிருக்கு. புடைச்சிருக்கா முளைச்சிருக்காரா? கிள்ளி வச்சிருவேன், ஊக்க வச்சு குத்திட்டே இருப்பேன் சார். ஊக்கு வச்சு குத்துவீங்களா? நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. அடுத்து வேற எதுனா சீரியஸா பேசிட்டு இருப்போம். அந்த டைம் வந்து நான் அப்படின்னுவான். அப்ப எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகும். அப்ப என்ன பண்ணுவேன், டக்குன்னு பூரிடுவேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பூரினதுக்கு அப்புறமும் அவன் வந்து ஊறிடுவீங்களா? பராண்டறது. ஓகே, அவன் ஃபேஸ வந்து புராண்டி விடுவேன். அப்ப வந்து தப்பிச்சிடுவான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என்னடா தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா போய் மூக்க கடிப்பேன். ஆமா சார். பாவம், அவரே கிக் பாக்ஸிங்ல வாங்கின மூக்கு மேல ஆயிடுச்சு அவருக்கு. அவங்க கடிச்சு கடிச்சா மூக்கு பெருசாயிடுச்சு. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா.
சார் நாங்கள் 2 பேருமே ஆக்சுவலாக ஒர்க்கிங். நாங்கள் 2 பேருமே தான் எப்போவுமே சேர்ந்து குக் பண்ணுவோம். என்னன்னா தோசை சுடும் போது அவர் எப்படி கூட தான் இருப்பார், லைட்டாக சூடு வைக்கிறது. அண்ட் சூடு வைக்கிறதா? சூடுலாம் ரொம்ப இல்லை சார், லைட்டாக வச்சுட்டு அப்படியே எடுத்துடுறது. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. கிச்சன்ல கூட நிக்கவே பயமா இருக்கும். எப்போ எங்க என்ன நடக்கும்னு தெரியாது. சூடு வச்சா வலிக்காதாங்க சார் வலிக்கதான் சார். அது எப்படி சார் வலிக்காம இருக்கும்? உங்க பொண்ணாட்டி தானே சொல்றாங்க வலிக்காதுன்னு. அதான் நான் கேட்கறேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஓடி போய் வடிவேலு காமெடி போட்டு பார்த்து சிரிச்சுக்க வேண்டியது. வேற ஒன்றும் பண்ண முடியாது சார். நீங்க இந்த மாதிரி சூடு வாங்கியிருக்கீங்களா? நோ சார், நெவர். நான் யார் தெரியுமா உனக்கு? யார் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? சார் அதெல்லாம் பண்ணவே முடியாது சார் நம்மளால. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஆண்டவன் எடுத்துட்டான் நம்மளை விட்டு. சார் நானும் என் ஹஸ்பண்ட் வந்து பைக்ல போவோம் சார். ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வந்தா போதும் உடனே ஹெல்மெட்டை கழட்டிடுவாரு. பொட்ட புள்ளைய பார்த்தாலும் பொங்குதா உனக்கு? சரி. எதுக்கு இப்ப கலட்டினேன் அப்படின்னு சொன்னா இல்ல தலை அடிக்குது அப்படின்னு சொல்லுவார் சார். எங்க படுத்துற ராத்திரி? சை இந்தா எவ்வளவு பேன்றா. சை, இந்த கிரமத்துக்கு எங்க கொடுக்குற குரங்கிட்ட எது கொடுப்பாங்க? போயில இப்படி பார்த்துட்டு இருக்கேல என்ன பண்ணிட்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன நீ மிரரே நோட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மிரர் உடச்சிட்டாங்க. அதோட சரிங்க சார், பைக் இப்போ நான் ஓட்டுறது இல்லை, அவங்கள நான் கூட்டு போகிறதுமே கிடையாது. சைட் அடிக்க இடத்துல இருக்குண்ணா. ஆமாம். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா ஹெல்மெட் கழட்டுறது. சார் என்ன பண்ணுவாருன்னா 2 சைடு மிரர் இருக்காது வண்டியில. வாங்கடா. எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க? இப்படிதான் தலை இருக்கும், கண்ணு மட்டும் இப்படி போயிட்டு போயிட்டு வரும். என்ன லுக்? அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும். முகரே பாரு. சார் அது நேச்சருங்க சார், பசங்களோட நேச்சரே அதாங்க சார் இது. ஏன்னா இது வாலிப வயசு. சார் அவங்க சைட் அடிக்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல, அப்ப நாங்க என்னதான் பண்றது? சைட் அடிக்கணுமா வேணாமா? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இவர் வந்து அவரவே தன்னவே மறந்துடுவாரு. ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா வா அப்படின்னு சொல்லிட்டு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் இந்த டைலாக் வேற சேர்த்துக்குவாரு. பொறாம லைட்டா அதை பார்த்து சொல்லுவாரு. இப்போ அதனால பழகி பழகி எனக்கே பழகிருச்சு. நானும் சேர்ந்து அவர் கூட சேர்ந்து பொண்ணை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. ஐயோ. சார் இவன் என்ன பண்ண? என்னென்ன காரணத்துக்குலாம் வந்து சண்டை வருது? எந்தெந்த சண்டை வந்து பெரிய சண்டையா போகுது? சில சண்டை ஓகே நார்மலா முடிச்சிடுறீங்க. நக்கல்யா அவனுக்கு. ஆக்சுவலி அட்டென்ஷனுங்க சார். அட்டென்ஷன் உங்களை இல்லைன்னா கவனிக்க மாட்டாரா? அட்டென்ஷன் வேணுங்க சார். எல்லாம் போலீஸ். வெளியே போயிட்டு வந்து டிவி பார்த்துட்டு தூங்கிட்டே இருந்தா நம்மளுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் இருக்காது. லவ் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குல்ல சார். ஐ லவ் யூ டா. என்னோட லவ் லாங்குவேஜ் வந்து 24/7 நான் அவரை பார்த்துட்டே இருப்பேங்க சார். அவர் ஆஹா இது வேறயா? என்ன பண்றாரு, என்ன சாப்பிட்டாரா இல்லையா, தூங்கினாரா, எனக்கு ஓடிட்டே இருக்குங்க சார். அதான் என்னோட லவ் லாங்குவேஜ். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஆனா அவரோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு ஸ்டில் நோ எனக்கு தெரியாதுங்க சார். எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. சண்டை வந்தா வெளியில போய் படுத்துக்குவாங்க, ரோட்ல படிக்கட்டுல படுத்துக்குவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? வசதியா நம்ம போச்சு போய் சமாதானப்படுத்தணும், படுத்தி கூட்டிட்டு வரணும் உள்ள. உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்க மானம் சூடு சொரணை எல்லாம் பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. நான் சண்டை போட்டு அவர் என்ன சமாதானப்படுத்தும் போதுதாங்க சார் எனக்கு நான் எவ்வளோ அவருக்கு இம்பார்ட்டன்ட்னே புரியும். ஓகே. வேற வேற என்னென்ன விஷயங்களுக்குலாம் சண்டை வருது? அவர் கடைக்கு போனா லேட்டா வருவார் சார். அவர் சொந்தமா கடை வச்சிருக்காரு. விசிறி பிடிக்க என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன். நம்மளுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும். வந்து என்ன கரெக்ட்னா ஒரு நாள் முழுக்க நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடணும். எனக்கு என்ன நடந்தாலும் சொல்லிடுவேன் அவர்கிட்ட. நம்ம நிறைய பாசமா இருக்கோம், அவர் நம்ம மேல பாசமா இல்லையோன்னு தோணும். அப்படி நடந்துக்கிறவார். இது நல்லா இல்லைங்க. இது ரொம்ப அநியாயங்க. சார் வேலைக்கு போயிட்டு வந்தா டூல ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன். அங்க ஒருத்தர் வேண்டப்பட்ட வந்துருவாரு. நம்ம கடை இடப்ப நம்ம பொட்டாட்டி கூப்பிடாம நம்மளுக்கு தெரியும். எப்போ வரீங்க எப்போ வரீங்க. ஆனா அந்த நேரத்துல அவர் பஞ்சர் ஓட்டணும்னு வருவாரு. எனக்கு தெரியுமா ஐயோ என் பொண்டாட்டி அடிப்பாயான்னு சொல்ல முடியுமா நானு? இதுல யாரெல்லாம் லவ் மேரேஜ் கை தூக்குங்களேன். அப்ப எல்லாருமே இருக்கு. ஏன்டா லவ் பண்ணி வீணா போறீங்க? லவ் மேரேஜ்லேயே இப்போ சண்டையா? சரி ஓகே. இங்கே இருக்க மனைவிகளுக்குலாம் நிறைய ஆதங்கம் இருக்குது, ஆற்றாமை இருக்குது. உங்களுக்குலாம் வந்து ஹஸ்பண்டை தண்டிக்கிறதுக்காக ஒரு அரிய வாய்ப்புங்க காத்திருக்கு. ரைட்? இவங்க டார்ச்சர் பத்தாது, ஓன் டார்ச்சர் வேற. ஏன் போட்டு உயிரை வாங்குற? ப்ராப்பர்ட்டியை கொண்டு வாங்க. என்ன கையில் தட்டுறாங்க? இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே. அங்கே பாரு அம்மா கையெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க.
பாஷா படம் பார்த்துருப்பீங்க, ரஜினியை வந்து கட்டி வச்சு அடிப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னால இப்படிலாம் என்னை பார்த்துக்கிட்டாப்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஆளே வேற மாதிரி மாறிட்டாப்ல. இப்ப சொல்ற கதையே வேற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு இருக்கும். தம்பி இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு போட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். அப்படி நீங்க உங்க கணவரை கட்டி வச்சு ஒவ்வொரு பாயிண்டா என்னெல்லாம் மாறிட்டாரு நினைக்கீங்களோ அதை சொல்லி ஒரு குத்து குத்தலாம். ஏதோ இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ற ஆத்ம திருப்தி தான். இந்த அரிய சான்ஸை யார் யூஸ் பண்ண போறா? என்ன யாரா ஒருத்தருமா? வாங்க வாங்க வாங்க, கமான். தெரியாதா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. லவ் பண்ணும் போது நான் அழுதா பட்டு நீ அழுதா என் கண்ணுல இருந்து ரத்தம் வரும்னு சொல்லுவேன். அதெல்லாம் சும்மா தமாஷ்க்கு பேசுறதா. இப்ப அழுதா அழுத ஓரமா போய் அழு, தூக்க வருதுன்னு சொல்ற, அதுக்கு வாங்கிக்க. எனக்கு அழுகையா வருது. சரி சரி, அழுதா உடம்புக்கு நல்லதுன்றாங்க, அழுவுங்க. சார் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 months தான் ஆகுது. 3 மாசத்துல இவ்வளவு பிரச்சனையா? எங்க போனாலும் சார் லீவ் போட்டுட்டு என்னை கூட்டிட்டு போவாரு ரொம்ப லாங்கா. இப்போ எங்க போனாலும் நீ வீட்ல இரு, ரொம்ப நச்சரிக்கிற கூட வந்தான். அவருக்கு வயிறே கிளக்கிருக்கும் நேரத்துக்கு. டெத்தே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம கெத்த மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. மேரேஜ்க்கு முன்னாடி நிறைய எனக்கு கவிதை எல்லாம் எழுதி அனுப்புவாரு சார். டெய்லி ஒரு கவிதை சொல்வார். நீ ஒரு அரிசி, தினமும் என்னை தரிசி. நீ ஒரு பருப்பு, என் மேல காட்டாத வெறுப்பு. இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் கவிதையே சொல்றது இல்ல சார். குனியணுமா? என்ன பண்ணீங்க? குத்துட்டேன் சார். ஓ, மசாஜ் பண்ண மாதிரி இருந்திருக்குமே. ஆமா சார், அப்படி இந்த சைடு குத்துனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இப்ப இந்த பக்கம் வா, இப்படி வா. இங்க சார் ஆக்சுவலாக நான் ரொம்ப குட்டையாக இருக்கிறதுனாலங்க சார், போகும்போது வரும்போது தலையில் இப்படி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் அடிப்பாருங்க சார். இவர் ஹைட்டாக இருக்கிறதுனால என்னால் அடிக்கவே முடியாதுங்க சார். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஸோ நான் ஒரு டைம் அது மேலே அடிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க சார். ஸோ அந்த அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா சார்? ஸ்டூல் இருக்காப்பா? ஐயோ கோவப்பட்டாரே. தரணுமா? குட்டச்சின்னு இதுக்கு மேலே சொல்ல முடியாது. நானும் இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்காக மேலே கொட்டிக்கிறேங்க சார். உங்களுக்கு அப்பா எம்மா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நீ வந்து என் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். இப்பெல்லாம் வந்து நான் பேசினாவே உனக்கு வந்து என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. இடிச்சோன கிருன்னு சுத்துற இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் எனக்காக அப்படியே ரயில் விடுவேன். இப்பெல்லாம் வந்து ஒண்ணு வைக்கணும்னா கூட யாராச்சும் பார்த்தா கண்ணு வச்சிருவாங்க. என்ன கரெக்ட் இல்ல தப்பு. லவ் பண்ணும்போது எந்த ட்ரெஸ் போட்டாலும் வாவ் சூப்பர் பிரின்சஸ் மாதிரி இருக்குன்னு, ஆனா இப்போ ஏதாவது ட்ரெஸ் போட்டு வந்தாலே கண்டுக்கிறதே இல்ல. பொன்னியா எவ்வளவு மனசு இல்ல. இதுவா ஓகே நார்மல். அது ஏன்? அப்ப எப்போவாது தான் பார்க்க வருவேன், அதனால ஏதாவது சொல்லணும்ல, அதுக்காக சொல்லுவேன். இப்ப எப்பவுமே பார்த்துட்டு இருக்கேன், அதனால நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன், இருந்தாலும் புரியா. ஆனா லவ் பண்ணும்போது எக்கத்தப்பா அளந்து விட்டுருக்குது. இப்ப மாட்டிக்கிட்டல. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. கார்ல போனா பைக்ல போனா என்ன கூகுள் மேப் பார்க்க சொல்லுவார் சார். அது சத்தியமா எனக்கு வரவே வராது சார். நான் பாட்டுன்னு ரைட்டு லெஃப்ட்னு மாத்தி சொல்லிட்டா திரும்பி உனக்கு நேரா போகணும்னு சொல்றதை தவிர வேற எதுவுமே தெரியாதான்னு கேட்பாரு சார். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. லவ் பண்ண காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கான செலவை எக்ஸல்ல போட்டு வச்சிருக்கேன். அதை டெலீட் பண்றேன். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. சண்டை போடும்போது இந்த இருக்கு பாரு கணக்கு, இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு போட்டு வந்தா நான் சொல்ற டேட் இத போய் பாத்துக்கோ. அதான் செட்டில் பண்ணிட்டு கிளம்புனா என்ன அர்த்தம்? தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஒரே ஃபேமிலி இல்ல சார். கமான் கமான், எக்ஸல் டெலிட் பண்ணோம். 1 வலிச்ச மாதிரி தெரியலங்க. நீங்க உள்ள கைய முறிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா, அந்த குத்துறா வெளிய ரெண்டு வேடிக்கை பாக்குறடா அறிவு கெட்டவனே. பெருசா பேசுறீங்க, ஆனா ஆக்ஷன்ல ஒண்ணும் இல்லையே. பார்த்தல கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் சொல்லி ஏமாத்தினேன். அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. நான் யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். ஆனா உன் வீட்டுல ஒரு நாளும் நீ என்னை விட்டு கொடுத்துட்டு தான் இருக்க. ஆளு பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது.
சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.